வணக்கம். உங்களுடைய இந்த ஒரு அறிமுகத்திற்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரெல்லாம் புகழ்ந்திடும் பாரதி, அவர் பாவலர்களுக்கெல்லாம் ஒரு சாரதி. பாங்காக நாம் அடைவோம் அவரது காலடி, நமது பாரதி மகாகவி பாரதி என்று சொல்லி பாரதியாரின் புனித பாதங்களில் முதலில் என்னுடைய வணக்கத்தை வைக்கிறேன். மேலும் இங்கு கூடியிருக்கும் பாரதி இந்த தமிழ்ச் சங்கத்தினருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு நான் பேச எடுத்து கொண்டிருக்கும் விவரம் என்னவென்றால், என்னை கவர்ந்த பாரதியின் பாடல். அது வாழ்வியலை பற்றியும் சொல்கிறது. அவர் எவ்வளவோ பேசியிருக்கிறார். ஆனா ஒரு வேறொரு கோணத்திலிருந்து என்னை கவர்ந்த பாடலில் இருக்கும் வாழ்வியலை பற்றி நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். அது ஏன் நான் என்னை கவர்ந்த பாடல் என்றால், நாங்கள்லாம் சின்ன வயசுல அந்த காலத்துல படிக்கிறப்ப டிவி கிடையாது, மொபைல் கிடையாது, புத்தகங்கள், அதுவும் கதை புக் கூட எங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. 2 புத்தகங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா. எங்களுடைய மாணவ பருவத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தவை 2 புத்தகங்கள். ஒன்று திருக்குறள், மற்றொன்று மகாகவி பாரதியாரடி புத்தகம். இது எங்களுக்கு தேவைன்னா, பள்ளிக்கூடத்துல போட்டிகள்லாம் அடிக்கடி நடக்கும். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி எல்லாமே. இந்த காலத்துல அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாரும் பசங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறா, எழுதி வைக்கிறா. அப்பொழுதெல்லாம் யாரும் எங்களுக்கு எல்லாம் செய்ய மாட்டா. நாங்களே தான் படிக்கிறோம். நாங்களே தான் இந்த திருக்குறள், மகாகவி பாரதியாரோட பாடல்கள், இதிலேருந்து தான் நாங்க குறிப்புகள் எடுப்போம். அதுல பாத்தீங்கன்னா எந்த தலைப்பு கொடுத்தாலும் அது கண்டிப்பா இந்த 2 புத்தகத்திலயும் இருக்கும். அதாவது பாரதியார் பாடாத விவரம் கிடையாது, வள்ளுவரும் சொல்லாத விஷயம் கிடையாது. அப்படி பாரதியாரோட பாடல்ல பாத்தீங்கன்னாக்கா, சாதாரண வருடத்திய தூமகேது அப்படின்னு கூட ஒரு பாடல் எழுதியிருப்பார். அது 75 வருடங்களுக்கு ஒரு முறை வருவது என்று அவர் சொல்றதுல இருந்தே அது ஹாலிஸ் காமெட் நமக்கு தெரியுது. தேடி பார்த்தான்னா சாதாரண வருடம் என்பது 1910 வருடம் சாதாரண வருடத்தோட பேர் அது. அப்போ ஹாலிஸ் காமெட் வந்திருக்கு, அதை பத்தி கூட அவர் எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் பதிவு செய்திருக்கிறார். அதனால எங்க போனாலும் ஏதாவது ஒரு கருத்து கிடைக்கும். இந்த என்னை கவர்ந்த பாடல்னு அந்த பாடல் என்னன்னு உங்களுக்கு சொல்ல வரேன் இல்லையா? அந்த பாடலோட என்னுடைய தொடர்பு என்னுடைய 8வது வகுப்புல ஆரம்பிக்கிறது. நான் 8வது படிக்கிறப்ப எல்லா போட்டியிலுமே எப்பவுமே கலந்துப்பேன். அது இப்ப பட்டிமன்றம் வந்திருக்கு. அந்த பட்டிமன்றத்தோட தலைப்பை கேட்டா நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அது தலைப்பு என்னன்னா, பெண்களுக்கு கல்லூரி படிப்பு தேவையா தேவையில்லையா? நீங்கள் என்ன இது ரொம்ப ரிக்ரெசிவா இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். அந்த காலகட்டத்தில் நான்லாம் இளமை பருவத்துல இருந்தப்ப எங்கோ 1-2 கல்லூரிகள் தான் பெண்கள் கல்லூரிகள் இருந்தன. நிறைய பாடம் திட்டங்கள்லாம் கிடையாது. இங்கேருந்து கல்லூரிக்கு போறதுக்கு எங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி கூட கிடையாது சென்னையில. நான் இங்கேருந்து என்னோட கல்லூரிக்கு போகணும்னாக்கா 1 கிலோமீட்டர் நடந்து போய் அப்புறம் தான் பஸ் ஏறி போகணும். சித்ராஜ் கல்லூரி பள்ளி படிச்சேன் நான். அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி கல்லூரிகள் அதிகம் கிடையாது. பெண்களையும் எஸ்எஸ்எல்சி இல்ல பியூசி மட்டும் தான் படிப்பாங்க. மோஸ்ட்லி எஸ்எஸ்எல்சி 11th ஸ்டாண்டர்ட் தான். அது ஆனதுக்கு அப்புறம் ஒரு டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது கத்துப்போம். ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல ஏதாவது ஆஃபர் வருதா, இல்ல பேங்க்ல ஏதாவது வேலை கிடைக்கிறதா அப்படின்னு பார்ப்பாங்க. கிடைச்சா சேர்றது, இல்லாட்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இதுதான் நடக்கும் அந்த நாள். அப்படிப்பட்ட காலகட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்தப்ப அப்பயே எல்லாருக்குமே அதிர்ச்சி. ஏன்னா அப்பதான் பாரதியாரை பத்தி எல்லாம் அதிகம் நாங்க பேசினது. பாரதியார், காந்தியடிகள் எல்லாம் ரொம்ப அதிகம் பேசப்பட்ட காலம். எங்களுடைய பள்ளி பருவத்துல எல்லாம் ரொம்ப தேசியம் அதிகம் இருந்தது. அதுல முக்கியமா பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் செய்ய வந்தோம்னு ஒரு புதுமை பெண்ணாட்டம் பாரதியார் சொல்வதெல்லாம் சொல்லாத ஒரு பேச்சு போட்டியே இருக்காது, ஒரு கட்டுரை போட்டியே இருக்காது. யாராவது ஒருத்தர் அதை பத்தி பேசுவாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்துல கல்லூரி படிப்பு பெண்களுக்கு தேவையா என்ற கேள்வி வந்தப்ப என்ன செய்வோம்? நாங்க எல்லாரும் தேவை அப்படிங்கிற சைடுக்கு நான் போய் பேரை கொடுக்குறேன். பட் எங்க ஆசிரியை பார்த்தாங்க, தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு யாருமே சேரவில்லை. எனவே ஜெயஸ்ரீ நீ இதுல சேரு. ஐயோ எப்படி எங்களோட டீச்சர் கிட்ட எப்படிங்க நாங்க சேருவேன், இல்ல கண்டிப்பா தோத்து போயிடுவேன், நம்ம வெற்றி பெற வேண்டாமா, அந்த அந்த டாபிக் எனக்கு வேணாம், நான் தேவை என்ற சைடு நான் சேர்றேன் அப்படின்னு. அவங்க கேட்கல, யாராவது சேரணும், நீ சேரு பரவாயில்ல, வெற்றி தோல்வி எல்லாம் பெரிய விஷயமே இல்ல, நீ நல்லா பேச, உன்னால எவ்வளவோ எல்லா போட்டியிலுமே ஏதாவது ஒரு பரிசு வாங்கிடுவேன், அதனால உன்னால முடியும் இல்ல, நீ ட்ரை பண்ணு, ஏதாவது ஒரு சிறந்த பேச்சாளர் கூட நாங்கெல்லாம் ஒரு இதுவும் இருக்கே, பரிசும் இருக்கே, அதை வாங்கிட்டு போயேன், ஏன் இப்படி கஷ்டமானதை பேசுறதுதான் ரொம்ப சிறப்பானது,
நீ அதுல நான் பேரை போட்டுட்டேன் அப்படின்னு பேரை போட்டுட்டாங்க. என்னத்த பேசுறது? யார் வந்து கல்லூரி படிப்பு வேண்டாம் என்று சொல்வதற்கு யார் அன்றைக்கு எங்கேருந்து கொட்டேஷன் எடுப்பேன்? யார் அப்படி சொல்வார்கள்? பாரதிய தேடினேன். பாரதிய தேடுறப்ப அதுல ஒரு லைன் வருது ஒரு பாட்டுல, வெள்ளை மலர் மிசை வேத கரு பொருளாக விளங்கிடுவாள் தெள்ளு கலை தமிழ் வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். அதாவது தெள்ளு கலை தமிழ் வாணி, இந்த கலைவாணி சரஸ்வதி உன்னிடம் விண்ணப்பம் செய்வேன். பார்த்த உடனே ஒரு அப்படியே மண்டையில ஒரு மணி அடிக்குது. அடடா, படிப்புக்குனாலே சரஸ்வதி தானே, சரஸ்வதி இதா இருந்தா தானே கல்வி கிடைக்கும். அந்த சரஸ்வதி என்ன கல்லூரிக்கு போனாளா? இதுதாங்க நான் பேசினேன். அந்த பட்டிமன்றத்துல பேசுறதுக்கு என்ன இருக்கு? சரஸ்வதி கல்லூரிக்கு போகல, ஆனால் அவள் தான் கல்வியை கொடுக்கிறாள். அவள் வேதமாதா, அவள் வேதத்தை எங்கிருந்து படித்தாள்? உடனே பிள்ளையார் ஞாபகமும் வந்தது. பிள்ளையார் சுழி போடாம நம்ம எழுதவே மாட்டோம். அப்ப பிள்ளையார் தான் படிப்பும் கொடுப்பவர். அவர் எந்த கல்லூரிக்கு போனார் நமக்கு படிப்பை கொடுப்பதற்காக? ஏன் பாரதியை எடுங்களேன். அவருடைய சுயசரிதையில் அவர் வந்து ஆங்கில பள்ளிக்கு அனுப்பினார் அவருடைய தந்தை. ஆனால் இவருக்கு பிடிக்கவில்லை, அதனால் தீதுதான் அதிகம், எனக்கு பிடிக்கவில்லை, நான் வந்துவிட்டேன் என்று சொல்வார். அவர் எந்த கல்லூரிக்கு போனார்? அவர் என்ன ஆங்கில படிப்பே வேண்டாம் என்று சொன்னவர் தானே. நான் படிச்சது தமிழ் மீடியம். அதனால வந்து அவர் என்ன எப்பேற்பட்ட உலகமாக கவியானார்? அவர் கல்லூரிக்கு போய் தான் இதெல்லாம் படித்தார். கல்வி என்பது, அதாவது அறிவு என்பது சுயமாக வர வேண்டும். அதை நாம் பட்டை தீட்டும் வைரம் போல தீட்டிக் கொண்டே செல்ல வேண்டும். மேதைகள் மேதைகளாகத்தான் பிறக்கின்றன. கற்றுக் கொடுத்து மேதைகளை உருவாக்க முடியாது. கல்லூரிகள் மேதைகளை உருவாக்காது. நாம் தான் மேதாவித்தனத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படிதான், வேற வழி இல்ல. போட்டு அடிச்சு தள்ளியாச்சு, தோத்து போயாச்சு. பட்டிமன்றத்துல என்னோட சைடு தோத்துருது. ஆனா எனக்கு ஒரு சிறப்பு எங்க ஆசிரியை எனக்கு சொன்ன மாதிரி, அதனாலதான் சரி ஒருத்தியாவது கடைச்சாடு ஏதோ பேசினாலும் எனக்கு ஒரு 4 பேர் குஞ்சு கொடுவானோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு சிறந்த பேச்சாளர்னு ஒரு பகுதி வந்து 8வது வகுப்பு கொடுத்துட்டாங்க. அன்றிலிருந்து அந்த பாடலுடன் எனக்கு தொடர்பு. அந்த பாடலை பல காலகட்டத்திலும் வெவ்வேறு காலகட்டத்திலும் அதுல மொத்தம் 5 பாடல் இருக்கும், 5 ஸ்டான்ஸ். அதுல வந்து நான் 3 ஸ்டான்ஸ் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதுதான் வந்து பாடுறது. அது எங்க போனாலும் பாடுது. ஏதாவது ஒரு பிரேயர் உடனே அதை பாடிடுது. நான் அரிமா சங்கத்திலயும் நான் இருந்தேன். அரிமா சங்கத்துக்கு எல்லாம் பாடுவதற்கு அப்பெல்லாம் பசங்க எல்லாம் வராதிங்க. நாங்களாம் அந்த பெரியவங்களுக்கு தான், எங்களுக்கு தான் ரொம்ப தைரியம் ஜாஸ்தியா இருக்கும். கிடுகிடுன்னு போய் பாடிட்டு வந்துடும். எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் நான் பாடிடுவேன். கொலுவா இருந்தா கூட போய் பாடிடுவேன். அடுத்த வருஷம் கொலுக்கு போறப்ப மேடம் அந்த பாடமே பாட்டே பாடுங்க, போன தடவை நீங்க பாட்டது அப்படியே வைப்ரேஷனா இருந்ததுங்க. அந்த அளவுக்கு எனக்குள்ள வந்து உள்வாங்கி கொண்ட பாடல் அந்த பாடல். அதுதான் ஓம் சக்தி என்று அவர் வந்து நெஞ்சுக்கு நீதி என்ற பாடல். அந்த நெஞ்சுக்கு நீதி என்ற சொல்லே உங்களுக்கு மிகவும் பரிச்சயமானதாக இருக்கும். அதை நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய சுயசரிதைக்கு நெஞ்சுக்கு நீதி என்ற பெயரை போட்டுத்தான் அவர் வைத்தார்கள். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணிப்பூன், இப்படிதான் ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டை பொறுத்த மட்டும் ஆரம்பத்துல சரஸ்வதி அந்த பட்டிமன்றத்தை நான் வந்து வெற்றி பெறுவதற்கு அந்த பாட்டை நான் உபயோகப்படுத்திட்டேன். போக போக அந்த பாட்டை படிக்க படிக்க அதுல வந்து வாழும் முறைமையை பற்றி அவர் சொல்கிறார். பல இடங்கள்லயும் வந்து பாரதியார் வந்து வாழும் முறைமை சொல்லியிருக்காரு. எவ்வளவோ அறிவுரைகள் மாதிரி இருக்கும். ஆனா இதுல என்னன்னா ஒரு மறை, இதுல மறைன்ற வார்த்தையே வரும். மறைனா வேதம். ஒரு வேதம்ங்கிறது மறைவான பொருளை கொடுப்பதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மறைவான ஒரு பொருள். நாம் வாழ வேண்டியது எப்படி மத்த இடத்துலயும் அவர் சொல்லியிருந்தாலும் இதுல வேற மாதிரி சொல்லி இருக்கிறார் அப்படின்ற தோணும். அப்படி என்ன வாழ வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நாம் வந்து வாழ்வது ஏதாவது ஒரு காரியம் செய்யும், கர்மா. அந்த கர்மாங்கிறது நல்லா கரெக்டா பண்ணாதான் நாம் தர்மத்தின்படி நிற்பதாக ஆகும். நமக்கு மோட்சம் கிடைக்கும், அல்லது நாம் கஷ்டப்பட மாட்டோம். இதான் அதுல வழிமுறை. அதான் நம்ம செய்யற செயலை திருந்த செய்யணும், ஒழுங்காக செய்யணும். சும்மா திருந்த செய்யணும்னு அர்த்தம். என்னத்தை திருத்துறது திருந்துறது, இந்த கேள்வி வரும் இல்லையா? இந்த பாடல் வந்து அதற்கு ஒரு பதிலை கொடுக்கிறது. அதாவது ஒரு செயலை நீங்க செய்யறதுன்னா 3 விஷயம் அதுல இருக்கு. ஒண்ணு வந்து அந்த செயல் வந்து உங்களுக்கு மனதுல தோன்றும். மனோ வாக் காயம், இது 3 விதமாக நாம் வந்து ஒரு செயலை செய்வோம். அது தாட், வேர்ட் அண்ட் ஆக்ஷன். இந்த பாடல்லையும் இந்த தாட், வேர்ட் அண்ட் ஆக்ஷன் அவர் கொண்டு வருகிறார். அந்த தாட், வேர்ட், ஆக்ஷன், அதாவது மனம், வாக்கு, காயம்னா உடல், இவையெல்லாம் ஒன்றிணைந்துதான் நாம் ஒரு செயலை செய்கின்றோம். மனம் நினைப்பதை நம்முடைய உடல் மூலமாக, நம் வாய் மூலமாக நாம் சொல்கிறோம். அதனால் நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். அதுதான் கர்மா நமக்கு வருகிறது. அதை நீ ஒழுங்காக செய்.
அதை நீ செய்வதாக நினைக்கிறது. உனக்குள் இருக்கும் அந்த அந்தராத்மா, அதை அவர் சக்தி என்கிறார். அது ராமனாக இருக்கலாம், கிருஷ்ணனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், ஐயப்பனாக இருக்கலாம், அவரவர் இஷ்டப்பட்ட கடவுளாக இருக்கலாம். ஆனால் அவர் அதை சக்தி, எல்லாரும் அவர் சக்தி உபாசகர் என்று மட்டும்தான் சொல்வார்கள். ஆனால் இந்த பாட்டை பார்க்கும் பொழுது அவர் சக்தி உபாசனை மட்டும் செய்யவில்லை, அங்கே சக்தி என்பது மிக அதீதமான சக்தியை உடையவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் சொல்கிறார் என்று தெரிகிறது. இப்ப அதை எப்படி ஆரம்பிக்கிறார்னு பாரு. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணிப்பூர். அது ஏன் நெஞ்சுக்கு நீதின்னு ஆரம்பிக்கிறார்? நெஞ்சுக்கு நீதி கொடுக்கிறது அப்படின்னா நம்முடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நம்ம மனசாட்சி நாம் செய்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாட்ட நம் மனசாட்சியை நமக்கு எதிரி ஆகிவிடும். அதனால நம் நெஞ்சுக்கு முதல்ல ஆல்ரைட், என்னோட கான்சியஸ் இஸ் கிளியர், அந்த வார்த்தை நம்ம சொல்லணும் இல்லையா? அதான் நெஞ்சுக்கு நீதி. அப்படி இருந்தீங்கன்னா தோளுக்கு வாழ், அவர் வாழ்னு ஒரு வாழை தூக்குறத சொல்றது இல்லை. நம்ம ஒரு செயலை இது நல்லா செய்யலாம், இப்படி இருக்கட்டும், என் மனசாட்சிக்கு ஏற்றபடி இருக்கிறது என்றாலே அது நமக்கு ஒரு பலத்தை குடிக்கிறது. அந்த செயலை செய்யும் பொழுது எந்தவித ஒரு கில்ட் ஃபீலிங் எதுவுமே இருக்காது. நீங்க ஒரு பலத்தோடு இருப்பீர்கள். அதைதான் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணிப்பூன். மணிப்பூன் என்றால் பூஷணம், அதாவது அணிகலம். இந்த மனசாட்சியும் அதனால் நமக்கு ஏற்படுகின்ற பலமும் இவைதான் நமக்கு அணிகலன் என்கிறார். அதற்கு பிறகு சொல்கிறார், பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் அவள் பார்வைக்கு நேர் பெரும் தீ. இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் பஞ்சு போல ஆகிவிடும். அவள் பார்வையே அவள் தீ மாதிரி அந்த பஞ்சை அவள் சுட்டு பொசுக்கி விடுவாள். அதாவது உங்களுடைய எதிர்ப்புகளை, பகைமையை எல்லாவற்றையும் அவள் நீக்கி விடுவாள். எப்பொழுது? நெஞ்சுக்கு நீதியோடு, அதனால் வரும் வீரத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது. பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெரும் தீ. வஞ்சனையின்றி பகை இன்றி சூதின்றி வையக மாந்தர் எல்லாம் தஞ்சம் என்றே உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இதுல மேலும் அந்த மனதுக்கு அவர் சொல்கிறார், வஞ்சனை கூடாது, பகையுடைய எண்ணம் இருக்கிறதா? நோ, கூடவே கூடாது. வஞ்சனையின்றி பகையின்றி சூது கூடவே கூடாது. ஒருத்தரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரவே கூடாது. அப்ப மனம் அப்படியே தெள்ளிய ஒரு நீரோடை போல இருக்கும். அப்படி நீங்கள் மாந்தரெல்லாம் மக்கள் எல்லாம் இருந்தீர்கள் என்றால் அப்பொழுது நீங்கள் போய் தஞ்சமடையுங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் தஞ்சமடைந்தால் அந்த சக்தியிடம் அவள் எங்கே இருக்கிறாள்? இங்கே என் மனதினுள்ளே இருக்கிறாள். அவள் மனசாட்சியாக இருக்கிறாள். நான் வஞ்சனை, பகை, சூது இவையெல்லாம் இல்லாமல் இருந்தால் அவள் என்னும் இருப்பாள். அவள் தான் சக்தி. எப்படி அர்ஜுனனுக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மா யோகேஸ்வரனாக மனதில் இருந்து அவனுக்கு எல்லாத்தையும் செய்தாரோ, அவனை செய்ய வைத்தாரோ, அதே போலவே இந்த சக்தியும் நம்முடைய மனதை ஆட்டி வைக்கும். இதைத்தான் அவர் என்று சொல்ல வருகிறார். இதற்கு அடுத்த பாடல் அது 5 ஸ்டான்ஸா, செகண்ட் ஸ்டான்ஸால இப்படி இருந்தா அந்த சக்தி உன்னை அருளுவாள். அதுக்கப்புறம் வருது. இப்ப மனம் முடிஞ்சு போச்சு. மனம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டாரு. அடுத்ததாக அவர் நம்புவதே வழி என்ற மறை இதனை நாம் என்று நம்பி விட்டோம். நம்புவதே வழி என்ற மறைனா வேதம். வேதம் என்ன சொல்கிறது? நம்பினார் கெடுவதில்லை. நீ யாரை நம்புகிறாய்? அந்த சக்தியை. சாதாரண ஒரு பேரிய சக்தின்னு வச்சுட்டார். ராமன், கிருஷ்ணன் அந்த பேரெல்லாம் வைக்கல. அவர் வச்சதே அது சக்தியுடைய சக்தி மயமானது. அது அந்த சக்தியை நீ நம்பினால் அதுதான் உனக்கு வழி, வேற வழி இல்லை. அதுதான் வேதம் சொல்லுகின்றது. நம்புவதே வழி என்ற மறை இதனை நாம் என்று நம்பி விட்டோம். கும்பிட்ட நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே. மனத்தில் அந்த சக்தி குடியிருக்கிறாள். அப்படிப்பட்ட சக்தியை நான் நம்புகிறேன். நீதான் எல்லாம் என்று நான் கும்பிட்டால் என்ன ஆகும்? அங்கே அடுத்தது அவர் சொல்ல வருகிறது, அம்புக்கும் தீக்கும் இடத்துக்கும் நோவுக்கும் அச்சம் இல்லாதபடி. அம்பு ஏதோ ஒண்ணு உங்களை காயப்படுத்துகிறது, தீ காயப்படுத்துகிறது. அப்புறம் விடம்னா விஷம் உங்களை காயப்படுத்துகிறது. அப்படி என்றால் உங்கள் உடலை பற்றி இங்கு பேசுகிறார் என்ற அர்த்தம். முதல் பாடலில் மனதை பற்றி பேசிவிட்டார். மனம் எப்படி தெள்ளிய நீரோடை போல எந்த ஒரு வஞ்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றார். இப்பொழுது இந்த
இந்த உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் வராது. எப்பொழுது அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரும் பதம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அதாவது உம்பர்னா மேலுலகத்தில் இருப்பவர்கள், இந்த உலகத்தில் இருப்பவர்கள் இம்பர். இவங்க யாருக்குமே எந்த வித கெடுதலும் வராத வாழ்க்கை, அதாவது நாம் வாழும் வாழ்க்கைங்கிறது உடல். உடல் இருந்தாதான் எனக்கு வாழ்க்கை. உடல் இல்லைன்னா நான் ஒண்ணும் இல்லை. சோ இந்த உடலோடு கூடிய இந்த வாழ்க்கையில எந்த விதமான உடல் ரீதியான துன்பங்களும் எனக்கு அண்டாமல் இருப்பதற்கு இந்த சக்தியை மனதிற்குள் வைத்து நான் கும்பிடுகிறேன், இந்த சக்தியை நான் நம்புகிறேன் என்ற அர்த்தத்தில் அவர் இந்த அடுத்த விவரத்துக்கு வந்துவிட்டார். அதாவது மனமாச்சு, இப்ப காயம். காயம் என்றால் உடல். மீதி பாக்கி இருக்கிறது வாக்கு. அதை அவர் கடைசியில சொல்கிறார். அங்குதான் நான் என்னுடைய 8வது வகுப்புல நான் படித்தது அப்படியே தொடர்ந்து வருது. அதுல சொல்கிறார், வெள்ளை மலர் மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாள். வெள்ளை மலர் மிசை வேத கருப்பொருள். வெள்ளை மலர், அது மட்டும் மனதில் இருக்கிற சக்தி. இப்ப அந்த சக்திய மனதில் இருக்குன்னு நம்ம கும்பிடணும்னு நினைக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு உருவம் வேண்டும். அதனாலதான் நம்மளுடைய உருவ வழிபாடுனா, உருவம் இருந்தாதான் நம்மளால அது போக்கஸ் பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த உருவம் எப்படின்னாக்க வெள்ளை மலர். வெள்ளை அது நிர்மலமானது, எந்த விதமான கரைபடாதது, குறையில்லாதது. வெள்ளையில தான் எல்லா நிறங்களும் அதற்குள்ளே இருப்பது. எல்லா நிறங்களையும் தன்னிடமே கொண்டிருந்தது. ஆனால் கரையில்லாத நிர்மலமானது. முதல்ல நிர்மலமான நெஞ்சுக்கு நீதி வஞ்சனை இல்லாத ஆரம்பித்தவர் வெள்ளை மலர். அப்படி இருந்தாதான் அந்த வெள்ளை மலர்ல இருக்கிற வேதக்கருப்பொருளாக இருக்கின்ற அந்த கலைவாணியை நீ பார்க்க முடியும். அந்த சரஸ்வதியுடைய பாக்கியம், அவளுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னா கூட முதல்ல மனம் நமக்கு வெள்ளையாக இருக்க வேண்டும், உடல் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும். உடல் நன்றாக இருப்பதற்கு அந்த சக்தியுடைய பலம் தான் தேவையில். அது அப்படி இருந்தால்தான் வெள்ளை மலர் மிசைமே வேத கருப்பொருளாக, அவள் வேதத்தை கருப்பொருளாக சரஸ்வதி இருக்கிறாள். வெள்ளை மலர் மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாள். தெள்ளு கலை தமிழ் வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவே. தெள்ளு கலை தமிழ் வாணி, அவரது தமிழ் பற்று. வாணி என்ற வார்த்தை அங்க தமிழ் வாணி, வெறும் கலைவாணின்னு சொல்லல. கலைனா எல்லா கலை, 1000 கலைகள் 64. அங்க தமிழ் வாணிங்கிறப்ப முத்தமிழ். நீங்கள் உங்கள் பேரு முத்தமிழ் மன்றம்னு வச்சிருக்கீங்க. முத்தமிழ், முத்தமிழ் கொண்ட வாணி. அப்ப ஏன் வாணி என்ற சொல்? வாணி என்ற சொல்லுக்கு நீங்க நிகண்டுல அர்த்தம் பாத்தீங்கன்னாக்கா, எது சொல்லப்படுகிறதோ அது வாணி, எது வாக்காகிறதோ அது வாணி. அதாவது நம்ம காயத்ரி மந்திரம் சொல்றோம். காயத்ரிங்கிறது காயத்தை, அதாவது அது சொல்லுவது, அது தன்னை அப்படியே ரட்சித்துக் கொள்கிறது. எதை அவன் யார் அதை சொல்கிறானோ அவனை ரட்சிப்பது எதுவோ அது காயத்ரி. அது போலவே வாணி, அது சொல்லப்படுவது, யார் சொல்கிறானோ அவனை ரட்சிக்கும். அதனால அந்த சொல் எப்படி இருக்க வேண்டும், அதை இங்குதான் சொல்ல வைக்கிறார். தெள்ளு கலை தமிழ் வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாணியால எல்லாம் நமக்கு சொல்ல கொடுக்க முடியும். ஆனா இவர் ஸ்பெஷலா ஒரு விண்ணப்பம் பண்ற. அந்த விண்ணப்பம் என்ன அப்படிங்கறதான் நாமும் பின்பற்றோம். அது என்ன அந்த விண்ணப்பம்? என்ன? எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே. என்ன சொல்கிறார்? எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமென பொழிவாய் சக்திவேல் 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 அப்படின்ற. எள்ளத்தனை பொழு, ஒரு சின்ன கிஞ்சித், ஒரு சின்ன க்ஷணம் கூட பொழுதும் பயனின்றி இருக்கக்கூடாது. பயனில்லாத சொல் சொல்லக்கூடாது. சொன்னா நல்ல பயனுள்ள சொல், சிறந்த சொல். ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லணுமா? ஆமா, அந்த ஆறுதல் அவருக்கு உடனே போய் அடையணும். ஒருத்தரை கடுஞ்சொல் சொல்லணுமா? சொல்லாதே, அது பயனற்ற சொல். ஒருத்தருக்கு அறிவு புகட்டும் சொல் சொல்லணுமா? சொல், அறிவுடன் பேசு. இந்த மாதிரி பயனுள்ள சொல்லாக ஒவ்வொரு க்ஷணமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் என் வாயில் வெள்ளமென பொழிவாய். வாயில் இருந்த சரஸ்வதினாலே வெள்ளமா வெளியில வருதுதான். ஒரு சரஸ், சரஸ் என்றால் குளம். அந்த குளத்திலிருந்து எது வழிந்து வெளியே வருகிறதோ அவள்தான் சரஸ்வதி. அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணுவாங்க. அதுல பானையில பால் காய்ச்சுவாங்க அந்த ஹோம அக்னிலேயே.
அதுல ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு தேவதைக்கு ஸ்லோகம் சொல்லுவாங்க. அதுல அந்த பால் பொங்கி வழியும் பொழுது சரஸ்வதிக்கு ஸ்லோகம் சொல்லுவாங்க. ஏன்னா பொங்கி வெளியே வருபவள் தான் சரஸ்வதி. இந்த வாக்கும் நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த சக்தி கொடுப்பது, பொங்கி வாய் வழியாக வெளியே வார்க்கப்படுவதனால் அது வாக்கு அப்படின்னு தான் நிகழ்ந்து சொல்கிறது. அந்த வாக்கு அனாவசியமான வாக்கா இருக்கக்கூடாது, சரியான வாக்காக பயனுள்ள சொல்லாக இருக்கும். அவருடைய பிரேயரே அதுதான். என்னுடைய பிரேயரும் அதுதான். என் வாழ்க்கையில நான் அடிக்கடி நினைச்சு கொள்வது, சொல்வது, யாராவது கேட்டாலும். இன்னொன்னு, நான் ஜோதிடத்தில் இருக்கேன். ஜோதிடத்துல என்கிட்ட பேச வரவங்கள்ட்ட சொல்லிடுவேன், ஜஸ்ட் வாட்ச் மை வேர்ட்ஸ் அப்படின்னு. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்கும். அவர்கள் கஷ்டப்பட போகிறார்கள். அவர்கள் கஷ்டம் தான் நான் பார்ப்பேன், இல்லாட்ட வேண்டான். சும்மா எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா கஷ்டம் வரப்போறது, ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சொல்றதுக்கு ஏற்றுக்கொள்ள மனநிலை இருக்கும். இல்லப்பா இன்னும் ஒரு வருஷம் தான், பரவாயில்ல சமாளிச்சிருவேன் அப்படின்னா. அதை நம்ம எப்படி அப்படியே சொல்றது? அவர்களுக்கு அப்படியே அது தவிக்குமே. அது அவர்கள் மனம் புண்படக்கூடாது. ஏன்னா எல்லத்தனை பொழுதும் பயனின்றியும் வரக்கூடாது, அவர்களுக்கு உறுத்ததாகவும் வரக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல அவர் உபயோகப்படுத்திக்கிற சொல்ல பாருங்க, சக்தி வேல் அப்படிங்கிறார். அது மட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தின்னு என்று சொன்னவர் இந்த பாடலில் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். ஏன் அங்க வேல்? வேல் என்பது குறிப்பார்த்து போவது. ஒரு குறி ஒரு ஒரு இடத்த போய் அடையணும்னா கரெக்டா அதை போய் தான் அடையணும். அது மாதிரி நம்ம சொல்ற சொல் கரெக்டா எங்க போய் சேரணுமோ அங்கதான் போய் சேரணும். ஜோசியத்துல பார்க்க வரப்ப சொல்லுவேன், அந்த வார்த்தைய நான் வேற விதமா சொல்லியிருப்பேன், ஆனா அதோட அர்த்தத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அது அவங்களோட பாடு. ஏன்னா ஜஸ்ட் வாட்ச் மை வேர்ட்ஸ் அப்படின்னு. ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. உனக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா, நீ உனக்கு இன்னொரு தடவை ஹார்ட் அட்டாக் வரும், ஆனா நீ பழிச்சிருவ, அந்த ஒரு வார்த்தை போறோம். ஹார்ட் அட்டாக் அந்த ஆளுக்கு வருது, உடனே மேடம் சொன்னது ஞாபகம் வந்தது, நான் போக மாட்டேன் இருந்து வாழ்ந்து என்கிட்ட பார்த்துட்டு போறோம். உங்களுடைய குரல் தான் என்னுடைய காதில ஒலித்துக் கொண்டிருந்தது. நான் கீழே மயக்கம் போட்டு விழற எனக்கு தெரியுது அந்த வார்த்தை. அதனால என்னை போன்றவர்களுக்கு எல்லாம் வார்த்தை ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, அது பிற்காலத்தில் ஏற்பட்டது. பட் ஆதியிலிருந்து அந்த இந்த பாடலை நான் படித்த காலத்திலிருந்து பார்க்கும் பொழுது அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். நம்ம எவ்வளவு பேர் எல்லாரையும் கண்டபடி பேசுகிறோம். இன்றைக்கு கூட பார்த்தேன், ஒருவர் ஒரு சுவாமிக்கு கிரீடம் தருகிறார் என்றால் எவ்வளவு ஒரு ஏச்சு. எதுதான் பேக்ரவுண்டாக இருந்தாலும் ஒருவன் 8 வருடம் வேலை செய்து அந்த ஒரு கிரீடத்தை பெருமாளுக்கு பிடிக்கிறான் என்றால் அந்த பக்திக்கு நான் தலை வணங்குகிறேன். அந்த எண்ணம் நமக்கு வரவில்லை. பாரதியை படியுங்கள். எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி நம்முடைய வாயில் இருந்த சொல் வராது என்பதை அவர் காட்டுகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் நேரமாகிக் கொண்டிருக்கிறது நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த விஷயம் மறைபொருள் வாழ்வியல்னு ஏன் சொல்றேன்? மனோ காயம் மூன்றையும் 3 பாடல்களில் அவர் தொகுத்து கொடுத்து விட்டார். அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். அதுதான் கலைவாணி நமக்கு கொடுக்கின்ற வரம். அவள்தான் சக்தியாக உள்ளே இருக்கிறாள். அடுத்தது அந்த சக்தி யார் என்று சொல்லும் பொழுதுதான் வேத பொருள்ல என்ன வருதுன்னா, நம்முடைய லக்ஷ்மி அஷ்டோத்திரம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்க. தேவியு வாச்சா என்று ஆரம்பிக்கும், சிவபெருமானால சொல்லப்பட்டது என்று. அதுல ஒரு லைன் வரும், நவதுர்காம் மகாகாளிம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் அப்படின்னு வரும். நவதுர்கை 9 துர்கையானவள், அவளே மகாகாளி, அவளே பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவருடைய ஆத்மாவாக இருக்கிறாள். இதே கருத்து இளங்கோவடிகளும் சிலப்பதிகாரத்தில் வேட்டுவரியில் சொல்கிறார். அதாவது பிரம்மாவின் ஆத்மாவாக இருப்பவள் சரஸ்வதி, விஷ்ணுவின் ஆத்மாவாக இருப்பவள் லக்ஷ்மி, சிவனது ஆத்மாவாக இருப்பவள் பார்வதி. இவர்கள் மூவருடைய ஒன்று கூடிய ஒரு சக்தி தான் இவர் சொல்கின்ற சக்தி. இந்த மூவருமே மும்மூர்த்திகளையும் ஆட்டி வைப்பவர்கள். அதாவது அவர்களுடைய செயல்பாடுகள் அவளால் தான் நடக்கின்றது. அதனால்தான் அவர் சக்தியை எடுத்துக்கொண்டார். எல்லாரும் சக்தி உபாசகர்னா அது ஏதோ ஒரு தனி ஒரு இது சக்தம்னு சொல்றது உண்டு அப்படின்னு எடுத்துட்டு போயிடுறாங்க. பட் இந்த பாட்டை பாக்குறப்ப அவர் சொல்வது, இந்த மும்மூர்த்திகளுக்கும் ஆத்மாவாக இருக்கும் தேவியருடைய ஒன்று கலந்த சக்தி, அதை நாம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருத்தி கொள்வதனால் அது மட்டும் இல்ல, நம் மனதை நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவளை நம்பினால் நமக்கு நம்முடைய உடலுக்கு நல்ல பலம், நமக்கு எந்த நோய் நொடியும் நம்மை அண்டாது. இவ்வாறு நாம் இருந்தால் அந்த சரஸ்வதியுடைய வாக்கு நம்மில் இருந்து தெள்ளத் தெளிவாக பயனுள்ள சொல்லாக வெளியே வரும். அதுதான் வாழ்க்கைக்கு தேவை. நம்முடைய வார்த்தையை மட்டும் நம்ம எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தீயினால் சுட்டமும் உள்ளாரும் ஆறாதேன்னு சொல்றது.
இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த மற்றவர்களை சுடாத சுடுசொல் இல்லாத நல்ல சொற்களாக, தேவையான சொற்களாக, பயனுள்ள சொற்களாக சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு கவிஞனுக்கு அழகு. அதுதான் அவருடைய கவிதைகளை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சது. அவர் கவிதைகள் இன்றளவும் இவ்வளவு 100 வருடங்களுக்கு மேலும் உலகம் முழுவதும், இப்பொழுது நீங்கள் இருப்பது உலகத்தின் மற்றொரு பகுதியில், அங்கிருப்பவர்களும் இதை பற்றி யோசிக்கிறீர்கள். அங்கிருப்பவர்களும் உங்களுடைய குழந்தைகளுக்காக ஒரு ஒரு பேச்சு போட்டி, ஒரு நடன போட்டி, ஒரு ஓவிய போட்டின்னு ஏதேனும் இதற்காக அவரை நினைக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு காரணம் என்ன? அவர் அவர் சொன்ன ஒரு சொல் கூட பயனில்லாத சொல் இல்லை. அதுதான் நாம் பாரதியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விவரம். அவர் சொல்லிக் கொடுக்கும் இந்த வாழ்வியலையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். அவ்வாறு நம்முடைய பேச்சை சிறந்த பேச்சாக, ஒரு பயனற்ற பேச்சாக இருக்கக்கூடாது என்பதையும் நாம் மனதில் நிறுத்திக் கொண்டு, பாரதியின் வழி நடப்போம் என்ற உறுதியும் எடுத்துக்கொண்டு, நாம் இன்றைய இந்த அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியின் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ளலாம் என்றும் சொல்லிக்கொண்டு, இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த முத்தமிழ் சங்கத்தினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.